சென்னை துறைமுகத்திலிருந்து வெண்புகை வெளியேறிய தலைமைச் செயலகத்தில் காற்று மாசுவால் பாதிப்பு ஏற்பட்ட சம்பவம் குறித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்னை துறைமுகம், சென்னை மாவட்ட ஆட்சியை விளக்கமளிக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த ரசாயன புகை கசிவு தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் என்ன உத்தரவை பிறப்பித்துள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். சென்னை காமராஜர் சாலை மற்றும் தலைமைச் செயலகத்திற்கு உள்ள வாகன நிறுத்தமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2ஆம் தேதி மதியம் 12:15 அளவில் திடீரென வெள்ளை நிற புகை ஒன்றிருந்தது. இதனால் தலைமைச் செயலகம், ரிசர்வ் வங்கி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற பகுதிகள் காற்று மாசடைந்து பொதுமக்கள் மற்றும் காரில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு இருமல், கண்டறிச்சல் மற்றும் வாச கோளாறுகள் ஏற்பட்டு சென்னை துறைமுக வளாகத்தில் கொட்டப்பட்டிருந்த கண்டகம் கோடை வெப்பம் காரணமாக வேதியியல் மாற்றம் அடைந்து தீப்பிடித்தாலோ அல்லது அங்கிருந்த கண்டெய்னர் ஒன்றில் ஏற்பட்ட கசிவு காரணமாகவோ இந்த நச்சு வாயு காப்பி பணிக்கு தெரிய வந்ததாகவோ சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இந்த வாய்க்காசிலே முழுமையாக சரி செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக 4 வெளியான செய்திகள் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதித்துறை உறுப்பினர் சத்யநாராயணா, தொழில்நுட்ப உறுப்பினர் பிரசாந்த் கன்சாவா அமர்வு, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்னை துறைமுகம், சென்னை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் இது தொடர்பாக விளக்கமளித்த உத்தரவுக்கு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். சென்னை துறைமுகத்திலிருந்து வெண்புகை வெளியேறிய தலைமைச் செயலகத்தில் காற்று மாசுவால் பாதிப்பு ஏற்பட்ட சம்பவம் குறித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்னை துறைமுகம், சென்னை மாவட்ட ஆட்சியை விளக்கமளிக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த ரசாயன புகை கசிவு தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் என்ன உத்தரவை பிறப்பித்துள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். சென்னை காமராஜர் சாலை மற்றும் தலைமைச் செயலகத்திற்கு உள்ள வாகன நிறுத்தமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2ஆம் தேதி மதியம் 12:15 அளவில் திடீரென வெள்ளை நிற புகை ஒன்றிருந்தது. இதனால் தலைமைச் செயலகம், ரிசர்வ் வங்கி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற பகுதிகள் காற்று மாசடைந்து பொதுமக்கள் மற்றும் காரில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு இருமல், கண்டறிச்சல் மற்றும் வாச கோளாறுகள் ஏற்பட்டு சென்னை துறைமுக வளாகத்தில் கொட்டப்பட்டிருந்த கண்டகம் கோடை வெப்பம் காரணமாக வேதியியல் மாற்றம் அடைந்து தீப்பிடித்தாலோ அல்லது அங்கிருந்த கண்டெய்னர் ஒன்றில் ஏற்பட்ட கசிவு காரணமாகவோ இந்த நச்சு வாயு காப்பி பணிக்கு தெரிய வந்ததாகவோ சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இந்த வாய்க்காசிலே முழுமையாக சரி செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக 4 வெளியான செய்திகள் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதித்துறை உறுப்பினர் சத்யநாராயணா, தொழில்நுட்ப உறுப்பினர் பிரசாந்த் கன்சாவா அமர்வு, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்னை துறைமுகம், சென்னை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் இது தொடர்பாக விளக்கமளித்த உத்தரவுக்கு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.